சீரக சம்பா ரைஸோ எதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம பையரிசியில் நம்ம பிரியாணி செய்கிறோம். பாருங்கள், நம்ம அரிசி போட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ அரிசி போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம மேலே வந்து குக்கர் போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா முன்னாடியே நம்ம காலிஃப்ளவர்லாம் போட்டோன்னா காலிஃப்ளவர் கரைஞ்சிரும். அதனால் இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டோம். இப்போ வந்து நம்ம மேலே மூடி போட்டு மூடிடலாம். மூடிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வெயிட் போட்டு சிம்மில் வச்சுருங்க. அடுப்பு 7 நிமிஷம் கரெக்டாக ஒரு 7